ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மர்மன்ஸ்கில் இருக்கோம். லேப்லேண்ட் வில்லேஜ் போயிட்டுருக்கோம். சாமி வில்லேஜ்லேருந்து பாருங்கள், ரோட்டில் வந்துட்டு கடும் குளிர்னால ரோட்டில் போகும்போதே வண்டியில் கிளாஸில் ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்கள் கைடு வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டிக்குள்ளே ஃபுல்லாக ஹீட்ரு தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் கிளாஸில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த அளவுக்கு குளிர் வெளியே. அவர் ஒரு டூல் ஒன்று வச்சுருக்காரு, ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று. அதை வச்சு நல்லா ஹார்டாக சுரண்டுறாரு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து சுரண்டுறாருன்ட்டு. ஸோ ரொம்ப ரிஸ்கியான டைமு இங்கே ட்ரைவ் பண்ணுறது. அதுவும் போலார் நைட் டைம் இப்போது கொஞ்சம் தான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ அதனால் கொஞ்சம் சன்னு நம்ம பார்க்க முடியுது. ஒரு 40 மினிட்ஸ் டு 1 ஹவர் தான் நம்மளுக்கு சன் இருக்குது எவ்ரிடே. ஸோ மற்ற நாளெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கனால குளிரும் இருக்குது. இப்போ பாருங்கள், மணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி. எவ்வளோ இருட்டிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். ஹெட்லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் வண்டி ரன் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போகிறப்போவே நல்லா இருட்டிடும்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ரீச் ஆகிடுவோம். பாருங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. லேப்லேண்ட் வில்லேஜ் அது வந்து ஃபின்லாண்டுக்குள்ளேயும் இருக்குது, ரஷ்யாலேயும் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு இடம். நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, ப்ளஸ் அரோரா லைட், அதாவது நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பரான ப்ளேஸு. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தூரத்தில் தெரியுது. ஓகே, நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் காம்பவுண்டுக்குள்ளே என்ட்ராகிறோம் நம்ம. ஸோ நம்ம போக நான் சொல்கிறேன் என்னென்ன உள்ளே இருக்குதுன்ட்டு. பாருங்கள், இதுதான் ரிசப்ஷன். இவங்கக்கிட்ட வந்து இக்லூ அப் மாதிரி உடன் ஹவுசஸ் இருக்குது. நமக்கு இக்லூ கிடைக்காதனால உடன் ஹவுஸ் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். சரி, போயிட்டு கீ எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிசப்ஷனில் இருந்து போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். மற்றபடி ரேட்டெல்லாம் வந்து இது சீசன் டைமுன்றனால ரொம்ப ஹையாக தான் இருந்தது. ப்ளஸ் இக்லூ வந்து எங்களுக்கு கிடைக்கல. கிளாஸ் இக்லூன்னு நான் சொல்கிறப்போ ஐஸ் இக்லூ இல்லை, கிளாஸ் இக்லூ தான் வச்சுருக்காங்க. அது நாங்கள் போனப்போ எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே அது வந்து எல்லாம் புக்ட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் 2 ஃபேமிலியாக இருக்கனால ஒரு உடன் ஹவுஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் லேப்லேண்ட் வில்லேஜோட மேப்பு. ஸோ எங்கே இக்லூ இருக்குது, எங்கே உடன் ஹவுசஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவங்க ஒரு மேப்பு எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள். நம்ம ஹவுஸுக்கெல்லாம் வந்து நம்பர் கிடையாது. அவங்க வந்து ஒரு அனிமல்ஸோட நேமில் அதை கால் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ்க்கு ஃப்ரண்ட்டில் அந்த அனிமலோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கீ கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஈவினிங். எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு இருட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் லேப்லேண்ட் வில்லேஜ் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி தங்க போகிற வீடு. ரைட் சைடில் நீங்களுக்கு தெரியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கடும் பனிப்பொழிவு. நம்ம தங்குற வீடு இதுதான். ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருக்குது. எங்கே பாருங்கள், ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இந்த 2 வீடு இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற வீடுங்களை பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும். பாருங்கள் வீடு இது வந்து 2 story உடன் பில்டிங்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு சின்ன ரூம் ஒன்று. அங்கே நீங்கள் உங்கள் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி கிச்சன் ப்ளஸ் டைனிங். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்கன்னா பாருங்கள், உடன் ஸ்டேர் கேஸ் தான் வச்சுருக்காங்க. மேலே போனீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பெட் 2 போட்டிருக்காங்க. நல்ல வுட்டு. ஸோ இந்த குளிருக்கு நல்ல இதமாக இருக்குது உள்ளே. ஸோ இது பார்த்திங்கன்னா 3வது பெட்ரூம் பார்த்திங்கன்னா குயின் சைஸ் பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ 2 ரூம் வந்து நமக்கு ட்வின் பெட்டும்
ஒரு ரூம் வந்து கிங் சைஸ் பெட்டும் வந்துடும். எல்லா ரூம்லேயும் விண்டோ இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வெளியே பார்க்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் ரூமு ப்ளஸ்ஸு சவுனாலாம் இருக்கும். நான் போய் காட்டுறேன் திருப்பி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர். பாருங்க, கம்ஃபர்டபுளாக 2 ஃபேமிலிக்கு தங்கலாம். எல்லாம் ஈவன் 2 பேர் இருக்க ஃபேமிலினா 3 ஃபேமிலி கூட தங்கிக்கலாம். இப்போ கீழே போய் பார்த்தோன்னா பாருங்கள், டைனிங் ப்ளஸ் கிச்சன். அதுக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா சவுனா, அப்புறம் வாஷ்ரூம், அப்புறம் டாய்லெட் அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று மறக்காமல், நீங்கள் இந்தியன்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கப்பு ஏதாவது எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா இங்கே வாஷ்ரூமில் ஒன்றும் இருக்காது. ஸோ இது வந்து நமக்கு பேக்கில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து சவுனா. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதில் வந்து நமக்கு இன்க்ளூடட். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது. நீங்கள் நூடுல்ஸ் அது மாதிரி எதாவது வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது சமைக்கணுன்னா கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். அது மாதிரி பால், ஃப்ரூட்ஸ் எதாவது ஸ்டோர் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். பாத்திரங்கள், பிளேட்டு எல்லாமே இருக்கும். அங்கே இந்த வீட்லேயே இருக்கும் எல்லாமே. அது பாருங்கள், ஷவர் ஏரியா. இதான் சவுனா. நமக்கு எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், வெளியே எந்த அளவுக்கு இருட்டு இருக்குது பாருங்கள். நாங்கள்லாம் அப்படியே ஒரு வாக்கிங் கிளம்பிட்டோம், எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலான்றதுக்காக. பனி வந்து எப்படியும் நீங்கள் சைடில் பனி எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்கள் முட்டி அளவுக்கு உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு பனி இருக்குது. ஸோ ஸ்னோ ஃபாலும் இருக்குது பாருங்கள். மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்னோவில் எல்லாமே கவர்டாகி நம்ம ஏதோ ஒரு அட்வென்ச்சர் வேர்ல்டில் எல்லாம் டிவியில் ஏதோ ஒரு கார்ட்டூன் இதில் பார்த்த மாதிரி இருக்குது. லேப்லாண்ட் எல்லாம் ரொம்ப டால் ட்ரீஸு, அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோலியே இருக்குது. நம்ம நார்மலாக வந்து கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸில் தான் பார்ப்போம். இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஒய்ஃபும் பையனும் விளையாடுறாங்க பனியில். ஸோ நம்ம சின்ன சின்ன மரத்தில் இருக்க ஸ்னோவை தள்ளி விட்டு அது மேலே விழுறது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோவில், வீடியோலெல்லாம். யாராவது ரஷ்யா பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே அதை பிளான் பண்ணி இந்த லேப்லாண்ட் வில்லேஜில் ஸ்டே பண்ணுற மாதிரி 1 day or 2 nights ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. உங்களுக்கு டைம் எடுத்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ இருட்டில் காட்டில் ஒரு இக்லூ இருக்குது, கிளாஸ் இக்லூ. அதே மாதிரி அடுத்த கிளாஸ் இக்லூவும் அது மாதிரி வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அந்த இக்லூக்குள்ளே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கனால அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம இன்கேஸ் ஸ்கையில் வந்து நார்தர்ன் லைட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு இக்லூவில் ஸ்டே பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ரஷ்யாவில் 2 இடத்துல தான் உங்களுக்கு கிளாஸ் இக்லூ ஆப்ஷன் இருக்குது. லேப்லாண்ட் வில்லேஜ் வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு இடத்துல வந்துட்டு இதை விட அட்லீஸ்ட் ஒரு 2,000 or 3,000 சம்டைம்ஸ் 8,000 வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் லேப்லாண்ட் வில்லேஜில் இருக்க இக்லூவோட. ஸோ உங்களுக்கு லேப்லாண்ட் வில்லேஜ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து மெர்மன்ஸ்க்கு சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது.
ஸோ அதனால் நீங்கள் ஈவன் மர்மன்ஸ் லோக்கல் சைட் சீயிங் பண்ணுறதுனா கூட இந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற இடத்தெல்லாம் கவர் பண்ணலாம். அதனால தான் லேப்லாண்ட் வில்லேஜ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம் ஸ்னோவில். நம்மளுக்கு லைட்டு இதெல்லாம் வச்சு கிளியராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா வழிங்கள்லேயும் அவங்க ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணி லைட்டெல்லாம் வச்சு ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிளான்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்கள், அடுத்த இக்லூ. பாருங்கள், இன்னொரு இக்லூ. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்போ ரூமுக்கு போகலாம். ஏன்னா பயங்கரமாக குளிர் அடிக்குது. குளிர்னா தாங்க முடியாத குளிர். -17 கிட்ட இருக்குது. ப்ளஸ்ஸு கூடயே ஸ்னோஃபாலும் இருக்குது. நல்ல காலம் காற்று அடிக்கலை. அதனால் நம்ம இவ்வளோ நேரம் சர்வை பண்ண முடியுது. ஏன்னா காற்று அடிச்சதுன்னா நம்மளால் இதெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. இது காற்று அடிக்காமல் கொஞ்சமாக 17 அப்படியே இருக்கிறனால நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம வெளியே இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கை காலெல்லாம் வந்து நமக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஈவன் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஹீட்டர்லாம் வச்சுருக்கோம். க்ளவுஸுக்குள்ளே, கால் கடியில், ஷூக்குள்ளெல்லாம் ஹீட்டர்லாம் வச்சுருக்கோம். இந்த மரத்தை பாருங்கள், ஹீட்டர்லாம் வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கே போகலான்ட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் போகிற வழி. இது வந்து அவங்களோட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அது ஒரு பெரிய இக்லூ டைப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து கிளாஸ் இக்லூ இல்லை. அது வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டு. அதுதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ இன்கேஸ் எதாவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து வெளியே இருந்து நூடுல்ஸ், அது மாதிரி வெளியே வந்து ப்ரெட் பேக்கெட்ஸ் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த மாதிரி வழியிலே KFC, மெக்டொனால்டு எல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆசை, சில வீடியோஸ் எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஷொட்டர் கிட்டர் எதுவும் போடாமல் அப்படியே நின்று பனியில் எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை. அதை இன்னையோட நிறைவேற்றியாச்சு. என்னடா குளிர், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், நான் வெளியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். இது வந்து சுடு தண்ணியில் நம்ம அப்படியே ஆவியாக பறக்க விட்றோம் பாருங்கள். இது வந்து பாருங்கள், அது என்ன பண்ணோன்னா, ஒரு பனியனில் தண்ணியில் முக்கிட்டு அப்படியே வெளியே கொண்டு ஒரு இதில் போட்டிருந்தோம். அது எப்படி நாங்கள் போட்டிருந்தோமோ அதில் ஷேப்பில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வித்தின் 1 ஹவரில் அந்த பனியன் வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதை வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 1 ஹவர் தான் தண்ணியில் முக்கி. அப்படியே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, எல்லா வீடுங்களுக்கு முன்னாடியும் ஒரு அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அனிமல்ஸ் மேலே போட்டிருந்தோம். ஸோ அதோட ஷேப்பில் அது தன்னால் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது. வித்தின் 1 ஹவர் தான். பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் பனியில் ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா வெளியே எங்கேயா விளையாடினாங்கன்னா கை கால் வலிக்குதுன்னா அவங்கள எதுவும் கொண்டு வர முடியாது ரூமுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ரூம் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு வலிச்சிச்சுன்னா நம்ம உள்ளே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு பனி பொழிவு தெரியுதா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்னோஃபால் ஆகுது. இது ஒன்று பாருங்கள், ஸ்னோவில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஹார்ட் ஷேப்பில் சுடு தண்ணி ஊற்றினா அப்படியே ஸ்னோ நம்ம கையில் எடுத்துடலாம். அப்புறம் நான் என்ன நினச்சிருக்கேன், ஒரு கண்ணாடி கிளாஸை ஸ்னோவில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டில் எக்ஸ்ட்ரீம் ஹாட் வாட்டர் ஊற்றினா என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். இந்த பாருங்கள், வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், என்ன தெரியாமலே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்னோ எக்ஸ்ட்ரீம் கோல்டு. அதில் ஒரு கிளாஸை வெடிக்கலான்னு பார்க்கலான்னு தான் நம்ம பண்ணுறேன். ஆனால் வெடிக்கிற மாதிரி தெரியலை.
ஸ்னோ மட்டும் மெல்ட் ஆகுது, கிளாஸ் வெடிக்க மாட்டேங்குது. ஸோ நாங்கள் நினச்சோம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது நம்ம கிளாஸில் சுடு தண்ணி ஊற்றுறதுனால அது பிளாஸ்ட் ஆகும்னு பார்த்தோம், ஆகலை. ஸோ 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஒன்று வந்து சுடு தண்ணியை ஊற்றுறது, இது வந்து பாருங்கள் நம்ம ஸ்னோமேன் செஞ்சுருக்காங்க நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து. ஸ்னோமேன். ஸோ 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். சுடு தண்ணியை நம்ம மேலே தூக்கி விட்டால் ஆவியாக வரும். செகண்ட் வந்து சுடு தண்ணியை ஸ்னோவில் ஊற்றுனா கண்ணாடி கிளாஸ் உடையலை. 3வது வந்து எந்த ஒரு துணியையும் ஐஸில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, நம்ம தூங்கி எழுப்பி முடிச்சுட்டு இப்போ காலையில் கிளம்பலாம் அப்படின்ட்டு கூட இருந்த குழந்தைய வந்து பையனை எழுப்புடான்னா அவன் எப்படி எழுப்புறான்னு பாருங்கள். அப்படியே தட்டி எழுப்பாமல் அப்படியே பவ்யமாக தொடுறான், அவனுக்கு என்னமோ வலிக்க போகிற மாதிரி. ஸோ விடியற் காலம் மாதிரி இருக்குது. ஆனால் டைம் இப்போ ஆல்ரெடி ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு நம்ம எழும்பும் போதே. ஆனால் வெளியே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து போலார் நைட்டில் இருக்கிறோம். ஸோ போலார் நைட்டு மீன்ஸ் ஃபுல்லாகவே சன் வராது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா போலார் நைட்டு முடிஞ்சு ஒரு 1 week தான் ஆகுது. ஸோ சன்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு 12 o'clock அது மாதிரி ஆச்சுன்னா ஒரு 12:30 சன்செட் ஆகிடும். பாருங்கள், இது இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சன்னு வந்து ஒரு 30 minutes to 40 minutes தான் இந்த சீசனில் இருக்கும். அப்படி நாள் போக போக அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இதை நாங்கள் ஒரு 1 week முன்னாடி வந்திருந்தோன்னா சன்னு பார்த்துருக்கவே முடியாது. ஃபுல்லாக 24 hours டார்க்காக தான் இருக்கும், சூரியன் உதிக்காது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன். எப்படியோ எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரம் தான் சன்னு இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சிட்டு, ஈவன் ஃபுல் போலார் நைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலனாலும், யாராச்சும் நீங்கள் ரஷ்யா பிளான் பண்ணுறீங்க, அதுவும் குறிப்பாக அந்த முர்மன்ஸ்க் ரீஜனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டைமில் வரணுன்ட்டு, என்ன நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை ஷெட்யூல் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம காலையில் செக் அவுட் ஆகிட்டு டைரெக்டாக நம்ம வெளியே போயிட்டோம். இங்கே பாருங்கள், பனி பாருங்கள், 2 சைடும் செடிங்க இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நல்லா டயர்டுனால சரியாக தூங்கிட்டோம். காலையில் எங்கேயுமே எழும்பி ரவுண்டு போக முடியல. ஸோ நம்ம போகிற வழியில் எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே சைட் சீயிங் போக வேண்டியதான். இன்னையோட சைட் சீயிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருக்க போது, அது மாதிரி இன்றைக்கி வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு வெரி ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சிட்டிக்கு அவுட்டரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் நார்த் போக உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல சான்சஸ், ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹை. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி கேபிள் எவ்வளோ தடியாக பண்ணி படுந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே கனெக்டட். நாங்கள் அடுத்த லொக்கேஷனில் இருந்து காட்டுறோம். லக் இருந்தால் நம்ம வந்துட்டு நார்தர்ன் லைட்ஸும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.